வணக்கம். இந்த வீடியோவில் ராம் அப்துல்லா ஆண்டனின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன தமிழ் படம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா, பூவையார், அவர் கூட ஒரு 2 பசங்க, அப்புறம் சவுந்தரராஜா, இவங்க தான் வந்து தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்குது. அப்புறம் வேலராமமூர்த்தி, அப்புறம் இவங்கெல்லாம் வந்து அவர் கூட வந்து மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஓப்பனிங் சீனில் இந்த 3 பசங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறானுங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்க, சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. பார்த்தா என்னமோ அது பண்ணுற இது பண்ண ஊரில் தௌலத்தாக சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. திடீர்னு பார்த்தா வேலராமமூர்த்தியோட பேரனை கடத்தி கொண்டு போய் நல்லா வெட்டுன்னு வெட்டி கொலை பண்ணிடுறாங்க அந்த அவரோட பேரனை. அப்புறம் அவர் காண்டான அவரு இது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நம்ம தீனா போலீஸ் ஆஃபீஸரை வந்து வர வச்சு அவர் வந்து டெரராக இவங்களை கண்டுபிடிக்கிறேன்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அப்புறம் வந்து சவுந்தரராஜா அப்போ தான் வந்து போலீஸில் புதுசாக ஜாயின் பண்ணுறாரு. அவர் கூட இவர் ட்ராவல் பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி இப்படின்னு சுற்றி ஏதோ ஒரு கட்டத்தில் இவங்களை வந்து நெருங்கி வந்துட்டார். வந்தோடனே 3 பேரையும் பிடிச்சிட்டு ஒரு இடத்துல போயிட்டு இவரை என்கவுண்டர் பண்ண போகிறாங்க. அதை வந்து சவுந்தரராஜா வந்து சண்டை போட்டு தடுக்கிறார். அதெல்லாம் ஓகே. அப்புறம் ஜெயிலில் இருக்காங்க. அங்கிருந்து ஒருத்தர் வந்து அதில் இருக்கிற ஒருத்தர் பையன் மட்டும் வந்து ரிலீஸ் ஆகி திருக்குறள் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். திருக்குறள் படித்து முடிச்சோன்னே 1330 குறளையே ரிவர்ஸில் ஒப்பிக்கிறான். அதுக்கு ஒரு விழா நடத்துகிறேன்ட்டு ஒருத்தர் கூப்பிட்டு இவரை பேச வைக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு நான் வந்து பேசணுன்னா அந்த 2 பசங்களையும் ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தால் தான் நான் பேசுவேன்றாங்க. இந்த 3 பேரையும் ரிலீஸ் பண்ணிட்டு கூப்பிட்டு போய் அந்த ஃபங்க்ஷனில் பேச வைக்கிறாங்க. அங்கே தான் அவர் வந்து ஃப்ளாஷ்பேக் என்னென்னு ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா வேலராமமூர்த்தியோட பீடி சிகரெட்டு கம்பெனி தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நாங்கள் ஒன்றும் அவரோட பேரனை வந்து கொல்லலை அப்படின்னு காட்டுறாங்க. இதுதான் இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஆல்மோஸ்ட் இது கிளைமேக்ஸ். இப்போ நான் சொன்னது கிளைமேக்ஸு. இதுதான் இந்த படத்தோட கதை. ஆக்சுவலாக இந்த படம் வந்தப்போ இந்த படத்துக்கு போதிய அளவு தேட்டர் கிடைக்கலன்னு சவுந்தரராஜா கிட்டே எல்லோரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, கரெக்ட் தான், படம் பார்க்குறக்கு ஓரளவுக்கு நமக்கு ஒரு கோடிஸோட வைப் இருக்கும், அந்த மாதிரி எதாவது பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி பார்த்தா என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீன்ற மாதிரி இருக்குது. படத்தில் இவங்க சொல்கிற தீம் என்னமோ கரெக்டாக தான் இருக்குது. ஏதோ இந்த புகையிலை விஷயமாகட்டும், இதெல்லாம் ஒழிக்கணும், அந்த விஷயங்களாக ஆகட்டும். இவங்க படம் ஃபுல்லாக இவங்க காட்டுற விதமே கிறுக்குத்தனமாக இருக்குது. சொல்லப்போனால் இந்த 3 பசங்க அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்பத்துலேயே இந்த பசங்களை கெட்டவங்களாவே காட்டுறாங்க. இவங்க வந்து தம் அடிக்கிறாங்கன்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க அண்ணாங்களா தம் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. கொலை பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க வந்து ஜெயிலுக்கு போயிட்டு அங்கேயும் எல்லாம் அலப்பறையும் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லா ஊரில் இருக்கிற எல்லா மல்ல மாதிரி தானே எல்லா வேலையும் பார்க்குறானுங்க படிக்கிறத தவிர. கிளைமேக்ஸில் வந்து இவங்க வந்து இதெல்லாம் நாங்கள் அப்படி பண்ணல இப்படின்னு ஏதோ ட்விஸ்ட்டை காமிக்கிறாங்க. எனக்கு புரியல. இந்த மாதிரி காமிச்சிட்டு கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து மெசேஜ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து தம்மு சிகரெட்டு இதெல்லாத்தையும் ஒழிக்கணும், அந்த குடிசை தொழிலெலாம் என்ன அப்படி ஒன்று அப்படி இப்படிலாம் பேசிட்டு கடைசியில் தீ குளிச்சிடுறானுங்க. எனக்கு இது சுத்தமாக ஒர்க் அவுட் இல்லை. நீ சொல்ல வர விஷயம் நல்ல விஷயம் தான். அது நீ படத்தில் இந்த ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் இதுதான் நிறைய படத்தில் பண்ணுற ஒரு மிஸ்டேக். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லா வேலைத்தனமும் பண்ணிடுறது. அதை பார்த்து தான் ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி ரியல் டைமில் பண்ணுவான். இப்போ அந்த 3 பசங்க பண்ணுற எல்லா வேலையும் பார்த்து ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. அதெல்லாம் வந்து சுத்தமாக ஏற்றுக்க முடியல. இத்தனைக்கும் இதில் படத்தில் வந்து தீனா வந்து கண்டுபிடிக்கிறேன்ற பேரில் அங்கங்கே ஒரு மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கார் சைக்கோத்தனமாக. ஒரு இடத்துல அவர் வந்து செயின் எப்படி அந்த அடகுக்கடையில் வச்சாங்கன்ற ஒரு விஷயத்தை இவர் வந்து கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வர்றாரு. அதெல்லாம் எப்படின்னு தெரில. அப்புறம் இதில் நிறைய செகண்ட் ஹாஃப்ல சவுந்தரராஜா அவர் எல்லாம் நிறைய ட்விஸ்ட்னு பேச்சு எதுவும் பேசுவாங்க. எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு இடத்துல வந்து வனிதா விஜயகுமார்லாம் வந்துக்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு தெரில. இந்த மாதிரி நிறைய டவுட்ஸோட இந்த படம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அகெயின் 3 பேருக்கும் வந்து ஒரு 2-3 பாட்டுங்கிற பேரில் ஒன்றத்தை வச்சுருந்தாங்க. அதை பார்த்தாலே எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலாம். அதெல்லாம் வச்சுருக்காமே இருக்கலாம். இது வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு 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 பிளாட்டு தான். நல்லா எடுத்துருக்க வேண்டிய பிளாட்டை இப்படிலாம் சொதப்பி வைக்கிறதுக்கு இவங்க தான் முடியும். இந்த படத்தில் வந்து மியூசிக் டிஆர் கிருஷ்ணன், ஜெயவேல் தான் டேரக்டரு. பட் ஓகே, எனக்கு பெருசாக எனக்கு யாரும் எதுவும் தெரில. எல்லாருமே ஒஸ்ட் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு பெருசாக தேட்டர் கிடைக்கலன்னு புலம்பிட்டு இருந்தாங்க. பட் அகெயின் தேட்டர்லாம் கிடைக்காம இருக்கட்டும். ஒரு படத்தை வந்து ஒரு 2-3 தேட்டர்லேயோ ஒரு 10 தேட்டர்லேயோ ஒரு 50 தேட்டர்லேயோ ரிலீஸ் ஆனாலும் படம் பார்த்துட்டு 4 பேர் போய் வெளியே சூப்பராக இருக்குன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக 2வது வாரத்தில் தேட்டர் இன்க்ரீஸ் பண்ண தான் போகிறாங்க. இப்போ தாய் கிழவிலேருந்து எல்லா படமும் அப்படி தான் போகுது. சரி, தாய் கிழவிக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகட்டும், ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆரம்பத்துலேருந்து இந்த போஸ்டரை பார்த்து எல்லாம் ப்ராமிசிங். ஆனால் ஒரு இது கிடச்சது, ஓப்பனிங் கிடச்சது, ஓகே. ஆனால் எவ்வளோ படங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு படமாக தான் வந்திருக்கும். ஒரு 10 ஸ்க்ரீன் 50 ஸ்க்ரீன் கூட அந்தளவுக்கு ரிலீஸ் ஆகி எவ்வளோ பிக்கப்பான நல்ல படங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியில் நாங்கள் நல்ல படம் எடுத்து வச்சுருக்கோம், எங்கள் தேட்டர் கிடைக்கலன்னு படம்னால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மொத்தத்தில் இதெல்லாம் ரொம்ப சுமாரான படம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் யாருக்கும் பெருசாக எதுவும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச முகங்கள் ஒரு தலைவாசல் விஜய் ஆகட்டும், வேலராமமூர்த்தி, இந்த சவுந்தரராஜா இவங்கெல்லாம் கூட, அங்கே தீனா இவங்கெல்லாம் அங்கங்கே அவங்கவுங்க சீனில் பார்க்குறது நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இவங்க கிளைமேக்ஸாக கொண்டிருக்க மாட்டாங்கன்றதுலாம் ஆரம்பத்துலேயும் நிறைய பேர்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா
ஒரு 3 பசங்க வந்து இந்த படத்தில் இவங்க தான் படம்ன்ற பேர் டைட்டிலும் வச்சுக்கிட்டு அவங்க 3 பேர் கொலை பண்ணுறாங்கன்ற வச்சாலே எப்படி மாதிரி இருக்காது. ஒரு சின்ன பையனை ஓப்பனிங்லேயே வந்து ஒரு சின்ன பையனை கடத்தி கொலை பண்ணிடுறாங்க. அது கிளைமேக்ஸ்லாம் கொலை பண்ணலன்னு காமிக்கிறதுக்கு ஆரம்பத்துலேருந்தே அவன் படத்து மேலே இருக்கிற ஒரு இம்ப்ரெஷன் ஒரு நல்ல அபிராமே இருக்காமல் போயிடும். மொத்தத்தில் சொல்லப்போனால் இது ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு படம் தான். பிலோ ஆவரேஜ் தான். இதில் என்ன உட்காந்து நீங்கள் பார்த்துட்டு கிளைமேக்ஸில் வரப்போகிற மெசேஜுக்காக நான் உட்காந்து பார்க்க போகிறேன்னா மேபி உட்காந்து இங்கே தான் ட்ரை பண்ணுறதா தான் பண்ணலாம். மொத்தத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜ் படம் தான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி. இப்போ தான் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான். வேறு இன்னொரு இன்கேஸ் இந்த படம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எனக்கு தெரியாத ஏதாவது நல்ல விஷயம் உங்களுக்கு இந்த படத்தில் தெரிஞ்சால் அந்த விஷயத்தை கமெண்ட்டில் கொடுங்க. வேறு அடுத்த படத்தோட திரும்பவும் நம்ம பேசலாம். தேங்க்யூ.